திருமதி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் என் இனிய காலை அன்பான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் உங்களுடன் காலையில் சந்திக்க எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அன்பு உறவுகளே, கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதமாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் மும்மத சிந்தனைகள், மும்மத பாடல்கள், கேள்விக்கணை, சொல் விளையாட்டு என்பன இடம்பெறும் என்பதை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் என் அன்னையையும் இயற்கையையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாட்களில் பிறந்த தினங்கள் மற்றும் நல்ல நாட்களை கொண்டாடும் அன்பு உறவுகளுக்கு பாம்பு உறவுகள் சார்பாக அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றபடி, தவமல்லரக்கா இன்றைய தினம் இணையவில்லையா? வணக்கம் வணக்கம். இணையவில்லாட்டி மும்மத சிந்தனைகளுடன் இணைந்து கொள்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் டேவிட் அண்ணா. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என்கின்றது திருப்பாடல் 81. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி செல்வி நித்தியானந்தன் அவர்களுக்கும் எனது உற்சாகமான காலை வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? ஆமாம் அண்ணா, வணக்கம் வணக்கம். நான் நலமாகவே இருக்கின்றேன். நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா? ஆம், நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1893, பொதுக்காலம் 17ஆம் வாரம் என்று வெள்ளி தினம், அதாவது மாதத்தின் முதல் வெள்ளியாகும். இன்று திருகவை புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, தம்மை படைத்து பாதுகாப்பவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வியில்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு, அல்லேலுயா தோல்வியில்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். வெற்றி தோல்வி எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி என்னாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம், அல்லேலுயா பாடுவோம். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியாகும். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 54 58 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: தம் சொந்த ஊருக்கு வந்து அவர்களது செபக்கூடத்தில் போதிக்கலானார். அவர்கள் மலைத்து போய், இந்த ஞானமும் வல்ல செயல்களும் இவருக்கு எங்கிருந்து வந்தன? இவர் தச்சன் மகன் அல்லரோ? இவருடைய தாய் மரியாள் என்பவள் அல்லரோ? இவருடைய சகோதரர் யாகப்பன், சூசை, சீமோன், யூதா அல்லரோ? இவருடைய சகோதரிகள் யாவரும்
நம்மிடையே இல்லையா, பின் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவரை பற்றி இடரப்பட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் முறை வாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்றார். அவர்களிடம் விசுவாசமின்மையால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, தன் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் முறை வாக்கினருக்கு மதிப்பு உண்டு. அன்பான உறவுகளை, இவற்றை நீங்கள் எல்லோரும் அனுபவித்து இருந்திருப்பீர்கள். நம்முடைய மண்ணிலே நாங்கள் இருந்து வாழ்ந்த காலத்திலே எரிச்சல், பொறாண்மை, காய்மகாரம், வஞ்சகம், கபடங்கள் நிறைந்த அந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்த போது ஒருவரை ஒருவர் பொறாண்மை கொண்டு, அது பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கிற காலத்திலும் சரி, இல்லை அந்த படிப்பு முடிந்து நாங்கள் வேலை தேடும் போதும் சரி, இல்லை எங்களது நாட்டிலே மண்ணிலே நாங்கள் முன்னேற்றகரமான வேலைகளை செய்யும் போது கூட இப்படியான கருத்து வேறுபாடுகள், இப்படியான விமர்சனங்கள் வருவதுண்டு. இதே போன்றுதான் இந்த மண்ணிலே, இந்த இஸ்ராயல் மண்ணிலே இந்த அரிய பெரிய புதுமைகளை செய்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அந்த மக்களை குணப்படுத்தி வந்த இயேசுவை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இவர் தச்சன் மகன் அல்லரோ என்று சொல்லி அவருடைய தந்தையுடைய தொழிலை குறித்து கூட பேசுகின்றார்கள். ஆம், ஆகவே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயமாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயக்கமா உங்களுக்கும் எனக்கும்? இயேசுவை அவரது சொந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கியதற்கு காரணம் அறிமுகம் மதிப்பை குறைக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் கூறுவார்கள், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கான்டென்ட் என்று சொல்லுவார்கள் என்பதுதான். இது ஒரு தச்சரின் மகன் என்னும் குடும்ப பின்னணியை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே முற்சார்பு எண்ணத்தோடு அவரது ஞானம் நிறைந்த போதனையை புறக்கணித்தார்கள். அவருடைய அந்த புதுமைகளை, நோய்களை குணமாக்கி, முடவர்களை நடக்கச் செய்து, குருடருக்கு பார்வையளித்து, பேபிசாசுகளை ஓட்டி செய்த அந்த புதுமைகளை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, அந்த எரிச்சல், பொறாண்மை, காய்மகாரம் என்ற அந்த முற்சார்பு எண்ணத்தோடு அவரது ஞானம் நிறைந்த போதனையை புறக்கணித்தார்கள். திருநங்கையாக மாற்றுத் திறனாளராக பிறந்துவிட்டால் வீட்டில் உள்ளோரோ ஏற்க மறப்பதும், இதனால் அவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதும் நம் சமூகத்திலே, நம்மிடத்திலே இன்றும் நிகழ்கின்றது. நம்மோடு வாழ்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் நல்லியல்பை, திறன்களை, ஆற்றலை கண்டுகொள்ள முற்சார்பு எண்ணத்தை முறியடித்து திறந்த மனம் கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ இன்றைய நாளிலே இயேசு இந்த நற்செய்தியின் மூலமாக நம்மை அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகம், அதாவது கடவுள் மோசையுடன் பேசிய அந்த வார்த்தைகளை குறித்து இன்றைய முதல் வாசகம் பேசுகின்றது. அதாவது இந்த இஸ்ராயல் மக்கள் என்னென்ன விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே இந்த விதமாக பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும், இந்த நாளிலே எப்படி அந்த ஆராதனைகளை செலுத்த வேண்டும், அதற்குரிய வழிபாட்டு முறைகளை எவ்விதம் செலுத்த வேண்டும் என்பதை நமது கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்துகின்றார். அதாவது யூதரின் வேளாண் பொருட்களை விவரித்து சொல்லுகிறது இன்றைய முதல் வாசகம். 3 முக்கிய திருவிழாக்கள், அதாவது முதலாவது பாஸ்கா பலி மற்றும் புளியாத அப்ப திருவிழா, இரண்டாவது முதல் பார்லி காணிக்கை மற்றும் முதல் வாற்கோதுமையின் காணிக்கை, அதுதான் பார்லி என்று நாம் சொல்லுவோம், வாற்கோதுமையை. மூன்றாவதாக கூடார திருவிழா. இவ்விழாக்கள் மீட்பின் வரலாறு, விவசாய முயற்சிகள், சமய பெருவிழா நாட்கள் ஆகிய 3ஐயும் இணைக்கும் காரணிகளாக உள்ளன. அதாவது இந்த முறைகள், இந்த விழாக்கள் ஒவ்வொன்றும் யூத மக்களுடைய விழாக்களாக இருக்கின்றன. உழைக்க புறப்படும் ஒவ்வொரு சகோதரனும் உழைப்பின் இறைவனை அவரது ஆசிரியர் நினைவுகூர அழைக்கப்படுகின்றனர். உழைப்பதும் உழைப்பின் பலனை துற்பதும் இறை ஆசிர அன்றி வேறில்லை. நமது திருவிழா கொண்டாட்டங்களும் ஆழமான ஆன்மீக அடித்தளத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நல்லூரிலே 150 லோட்டுகளுக்கு மேலாக மண்ணை பறித்து தங்களுடைய அந்த அரிய பெரிய அந்த இறை வழிபாட்டை மக்கள் செலுத்துகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அதுவும் ஒரு ஆன்மீகத்தின் அடித்தளம்தான், ஆன்மீகத்தின் உள்ளார்ந்த வெளிப்பாடுதான். ஆகவே இயேசுவை தச்சனின் மகனாக பிறந்து உழைக்கும் ஊக்கத்தோடு வர்க்கத்தோடு தன்னை அடையாளம் கொட்டிக்கொண்ட இயேசுவை போல உழைப்பிற்கு முக்கியத்துவம் தருவோம். உழைப்பின் பயனாக நாம் பெறும் கொடைகளுக்கு நன்றி கூறுவோம். நற்செய்தியை ஏற்போம். நற்செய்தியின் வழி வாழ்வோம். நற்செய்தியின் மக்களாக இந்த உலகிற்கு நாம் அறிவிப்போம். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாற்றி வளர்க்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள்
அனைத்து மினித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி செல்வி நித்யானந்தன் அவர்களே, இந்த மாதம் வலிந்து காணாக்கப்பட்ட தேடுமம் உறவுகளின் கவனஈர்ப்பு மாதத்தில் செம்மணியிலே எமது காணாமல் போன உறவுகளின் என் சார்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன, தோன்றுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ விஞ்ஞான முறைகளை கடைபிடித்து எடுக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இனிதே நடைபெற இந்த மாதத்திலே நாங்கள் வாழ்த்து கூறி இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியோடு கூடிய நிலையான சமாதானமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தம்பியே, மீண்டுமாக ஞாயிறு தினம் தம்பியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. மிக சிறப்பாக நீங்கள் உங்களது சிந்தனையை சொல்லி இருந்தீர்கள். எனக்கு அதில் ஒரு சிந்தனையில் வந்த ஒரு இது, நீங்கள் 2-3 தடவை அந்த தச்சரின் மகன் என்று உச்சரித்தீர்கள். அது எல்லா இதிலும் உங்களது பைபிளிலும் இப்படி அடிக்கடி வருமா? அப்படித்தான். அதுக்கான அவர்கள் அந்த 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 என்னன்னு சொல்லிச்சுன்னா அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. ஆகவே வந்தான் அந்த அந்த ஒரு அவரை ஒரு இதாக ஒரு தரக்குறைவாக பேச வேண்டும் என்பதற்காக அந்த அவருடைய தந்தையுடைய தொழிலை கூறுகிறார்கள். இவர் தச்சரின் மகன் தானே, இவர் எங்களோடு தானே இருக்கிறார், இவர் மரியாளின் மகன் தானே, இங்க மற்ற சகோதரங்களை சுட்டிக்காட்டி யூதா மரியா இவர்களின் சீமோன் யூதா யோசேப்பு இவர்களின் சகோதரன் அல்லவா. ஆனால் அவர்களுக்கு சகோதரன் இருக்கவில்லை. ஆனால் இஸ்ராயல் மக்களின் வழக்கப்படி எல்லோரையும் சகோதரன் என்று அழைப்பது வழக்கம். உற்றார் உறவினர் அப்படின்னு இளைய சகோதரன் என்று சொல்லித்தான் நிதன்பார்கள். அப்ப ஆகவே அதைத்தான் நீங்க இயேசு இந்த நற்செய்தியில இந்த லூக்கா, அதாவது மத்தேயு தன்னுடைய நற்செய்தியில குறிப்பிடுறார். ஏனென்றால் இந்த நற்செய்தி மத்தேயு எழுதின நற்செய்தி இஸ்ராயல் மக்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி. மற்ற 3 பேரும் எழுதின நற்செய்தி எல்லாருக்கும் பொது மக்களுக்காக எழுதப்பட்டது. ஆனால் இது குறிப்பாக எழுதப்பட்டது இஸ்ராயல் மக்களுக்கு. என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை. நன்றி, வணக்கம் தங்கி, உங்களுடைய அன்பான நன்றி. நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. எனக்கு தெரியாது, அதனால் தான் இல்லை தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே நற்செய்தியின் நோக்கமும். நன்றி அண்ணா, நன்றி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. யாராவது இணைந்திருந்தால் வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. எனது தொலைபேசி தொல்லை கொண்டதால் கொஞ்சம் பிந்தி இணைந்து விட்டேன், மன்னிப்போடு. அத்தனை பாலன் நிற்கிறாரு. வணக்கம் அண்ணா. ஓகே, இல்ல தமிழருக்கா நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்க. வணக்கம் பாலன் அவர்களே. வணக்கம் வணக்கம் பாலன் அவர்களே. இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசப்பாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து இன்றைக்கு பார்ப்போம். உங்களுக்கு அன்பு சகோதரி தோப்பாலனி திருமதி செல்வி நித்யானந்தனுக்கும், அன்பு சகோதரி சோமர செல்வராஜனுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கங்களையும் சொன்னாங்க கருத்தபடி, மற்றும் அன்பு சகோதரி தலைவாணி மோகனுக்கும் மற்றும் அந்த உரைக்கு உறவுகளுக்கும் மற்றும் அதிபர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டு தினம் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு இயேசு நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு, லண்டனிலிருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சௌரி 566 என்று சொல்லிக்கொண்டு, பழமை போல் நான் பரிசுத்த வேதாகமத்துல ஆதியாகமம் அதிகாரம் வாசிக்கிறேன்னா, இன்றைக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பண்ணிக்கொண்டு 13 26 பண்ணிக்கொள்ள சாரி இன்றைக்கு அதிகாரம் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-13 26 அதிகாரம் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. நான் 13 மட்டும் பார்த்துக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-13 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு கர்த்தர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அதற்கு கர்த்தர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தொடர்பு சொல்லிக்கொண்டு இந்த ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கினம், காயினும் ஆபேலும் என்று சொல்லி, ஒரு ஆள் வந்து ஆடு மந்தைகளை மேய்க்கிறார் ஆபேல், மற்றவர் வந்து நிலத்தை பயிரிடுவார். ஆனால் அந்த கர்த்தருக்கு காணிக்கை கொண்டே ஆபேல் கொண்டே அதில் கொழுப்பான ஆடுகளை கொண்டே அதை காணிக்கை செலுத்துறார். இந்த திறமான இதுகளை மற்றவர் காயின் வந்து அந்த வேண்டா பொறுப்பாக காணிக்கை செலுத்துறார். அதாவது கர்த்தர் வந்து அந்த இவனை காணிக்கை ஏற்றுக்கொள்ள, ஆபேல் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டுட்டார். அப்ப சகோதரர் 2 பேருக்குள்ளேயும் அந்த நேரத்தில் அந்த எரிக்கல் பொறாமை உண்டாயிட்டுது. அப்ப இவர் வந்து காயின் வந்து தோட்டம் செய்கிறவர், அந்த இடத்தை பண்படுத்துறவர். அப்ப 2 பேரும் கலைச்சென்று கேட்கல, ஆத்திரம் வந்து இந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரு இல்லை, உண்ட காணிக்கையை ஏற்றுக்கொள்றாருன்னு சொன்னோன்னா அப்பயே அந்த சண்டை தமிழ் நம்பிக்கை சண்டை வந்துட்டு அப்பயே தான் ஆரம்பத்திலேயே மனுஷர் உருவாக நேரத்துல. அப்பா கொலை செய்து போட்டு தன் தம்பியை கொலை செய்து போட்டு அந்த 2 தோட்டத்துக்கே புதைச்சி போட்டேன். என்ன ரத்தத்துல வந்து உயிர் இருக்கு, என்ன சும்மா இல்லாத ரத்தத்தை அகலை கொல்லினம் அந்த ரத்தம் வந்து கூப்பிடும், சத்தம் கூப்பிடும் என்ன கத்துட்டு ரத்தத்துல உயிர் அடைக்கல் இருக்கு என்ன. இப்போ அதை அறியாம எல்லாரும் கொலை செய்து கொண்டே புதைக்கினோம். அந்த ரத்தத்தின் சட்டம் கேட்டுதான் இன்றைக்கு இப்ப நடக்குது. இலங்கையில தோண்டி எடுக்கணும். ஒரு நாளும் அது திட்டத்தின் வீணாயெல்லாம் கொலை செய்யணும் மக்கள், அதெல்லாம் வந்து ஒரு பாவம் என்னது. யுத்தத்தில் உயிருக்கபடியா சத்தம் வந்து கத்தட்டு தண்ணி இறட்டினபடியா கேட்கிறார், நீ என்ன செய்த நீ உண்ட தம்பியே என்று. அப்ப அவர் லக்கலா சொல்றார், நான் என்ன அவருக்கு நான் காவலாளியோ உண்டு. அதான் கத்தர் இருக்கிறார், நீ வந்து அப்படி செய்தபடியா நீ சபிக்கப்பட்டிருப்பா இந்த பூமியில. நீ என்ன செய்தாலும் அது வந்து உனக்கு
பலன் தராது. இடத்தை பயிரிடும் போது இந்த நிலத்தில கொண்டு போனாக்காது பலன் தராதுன்னு சொல்லி கர்த்தர் சபிக்கிறாரு அவர். அந்த ஆரம்பத்திலேயே அந்த மனித உருவான நேரத்திலேயே ஆதாம உருவாக்கினவர் ஆண்டவர், கர்த்தர் உருவாக்கினவர். அப்ப அவனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே 2 பேருக்கையும் கொண்டு வந்துட்டு, அதாவது அது வம்ச வரலாறு தான் வாசி கொண்டிருக்கு, தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரையும் முக்கிய அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. அன்பானதாக இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண கிருபைகளுக்காக கோடான கொடி நன்றாச்சா. கடந்த மாதம் முழுவதும் 30 நாட்களும் கண்ணின் மணி போல எல்லோருடைய போக்கில பரத்திலும் எல்லா இடங்களிலும் கூடவே நீங்க பாதுகாத்து வந்தீங்க ராஜா. அதுக்கு முதற்கன் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காணத்தந்த கிருபைகளுக்காக கோடி நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் வருகிற மாதங்கள் எல்லா நாட்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு எடுக்க ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லோருடைய கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, இறகளால மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அனுதாபம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் இறகளான மூடி வேடி அடைத்து பாதுகாக்கணும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழியெடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஜெசப்பாவுக்கு மீண்டும் ஒரு கோடான கோடி அன்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, பாமத்து கடல் சிறப்பிக்கிற அனைத்து தேவை குழந்தைகளுக்கும் மற்றும் உலக ரீதியுள்ள அனைத்து தேவை குழந்தைகளுக்கும் அப்பா அவருடைய நரம்பு மண்டங்களை நீங்கள் தொட்டு பரிபூர்ண சுகங்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ராஜா. அவர்களுக்கு சைட்டு செயின் சகலவற்றையும் கூடவே இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதுக்காக நன்றி தகப்பனே.
இவர்களுடைய பெற்றோர்களுக்கு அணு தினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நீங்க கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தாப்பனை கூடவே இருந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் தாப்பனை சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான தகப்பனே மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் தினமும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து பாலன். நன்றி, வணக்கம் சகோதரி. நன்றி, வணக்கம் பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமகன் அவர்களுக்கும் இன்றைய தொகுப்பாளியாக இணைந்திருக்கின்ற செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கொடுக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று தெரியல இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. பேரருள் ஞானியர் பிறந்த தம்மூரில் மக்கள் அவரை மதிப்பது இல்லை. இப்படி சொன்ன இயேசுநாதரும் உண்மை விளங்க உதாரணம் காட்டினார் என்கின்றது இயேசு காவியத்தின் வரிகள். உறவுகள் செழிக்க வேண்டுமானால் அங்கே இருக்க வேண்டிய 3 முதன்மையான நிகழ்வுகள் ஏற்பு, மதிப்பு, பாதுகாப்பு. குழந்தை பருவத்தில் இருந்தே இவற்றை நிறைவாக பெறும் குழந்தைகள் நிறைவான ஆளுமை பெற்றவர்களாக வளர்வார்கள் என்கின்றனர் உளவியல் அறிஞர்கள். எந்த உறவுகளில் ஏற்பு, மதிப்பு, பாதுகாப்பு இருக்கின்றதோ அவையெல்லாம் ஆழமான நிலையான உறவுகளாக மலரும். எந்த உறவிலும் இது கிடைக்காவிட்டால் இரு பிரிவினைகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் வழிவகுக்கும். ஒரே ஊரில் வாழும் மனிதர்கள் தங்கள் ஊர்க்காரரின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவதில்லை. பெரும்பாலும் பொறாமை பொங்கி வழிவதனால் ஒருவருக்கு ஒருவர் வளர்ச்சியை காண்பதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மொத்த ஊரிலும் வளர்ச்சி என்பது இல்லாமல் போகின்றது. பல நல்ல காரியங்கள் நடக்காமலே போகின்றது. இதற்கு மிகச் சிறந்த உதாரணம்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு மிகச் சிறந்த திறமையுடன் மறைநூலை எடுத்துரைத்த போதிலும் அவரது திறமை அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே அந்த ஒட்டுமொத்த ஊரின் வளர்ச்சியும் தடைப்பட்டு போகின்றது. சில வேளைகளில் ஒருவருக்கு தம் சொந்த வீட்டில் கூட மதிப்பு இருப்பதில்லை. பெற்றோரும் உடன் பிறந்தோரும் ஒருவரின் கனவுகளை, ஆர்வங்களை, ஆற்றல்களை புரிந்து கொள்ளாமல் ஏளனம் செய்வதையும் ஊக்கப்படுத்தாமல் குறை கூறி சோர்வடைய செய்வதையும் பார்த்திருக்கின்றோம். இயேசுவின் வாழ்விலும் இந்த அனுபவம் நிகழ்ந்திருக்கின்றது என்பது நமக்கு வியப்பை தருகின்றது. இயேசுவுக்கே இந்த கதி என்றால் நமக்கு எந்த கதி? பெரும்பாலும் இறைவாக்கினர் தம் சந்ததியினரால் அவமானப்படுத்தப்பட்டாலும் பிந்தைய சந்ததியினரால் மதிப்பு பெறுவர். இயேசுவை பற்றி நாம் என்ன நினைக்கின்றோம்? அவருடைய போதனை நம் உள்ளத்தை தொட்டு அதை உருக வைக்கின்றதா? அவர் மக்களின் நன்மைக்காக புரிந்த அருள் செயல்கள் நம்மில் நம்பிக்கை என்னும் தீபத்தை ஏற்றி வைக்கின்றதா? நம்பிக்கை நம்மில் எழ வேண்டும் என்றால் நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற முன்சார்பு எண்களை நாம் கலைந்து விட வேண்டும். நம் உள்ளம் கபடற்றதாக மாற வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளின் அருளை நம் உள்ளத்தில் ஏற்றிட முடியும். நம்பிக்கை இல்லாமலும் நம்பிக்கை குன்றியவர்களாகவும் இருந்தால் கடவுளின் வல்ல செயல்களை நம்மால் கண்டுணர முடியாது. நதி மூலம் ரிஷி மூலம் 2ஐயும் பார்க்கக்கூடாது என்பார்கள். இது 2ஐயும் பார்த்தால் உடல் தாகம், ஆன்ம தாகம் 2ம் தீராமல் தீங்குற நீடும். இந்த நதி எங்கே உற்பத்தியாகிறது? எங்கெல்லாம் ஓடுகின்றது? என்னென்ன கலக்கின்றது? யார் யார் காலெல்லாம் படுகின்றது என்னும் கதையெல்லாம் ஆராய்ந்தால் அது போலத்தான் துறவிகள் குருக்களும். இவர் யார்? இவருடைய குலம் கோத்திரம் என்ன? இது போன்ற ஆய்வுகள் சரியான புரிதலை தராத காரணத்தால் பல இழப்புகளை சந்திக்க நேரிடுகின்றது. அதற்கு மாறாக அடுத்தவரை பற்றிய நன்மைகள், நல்லவைகள், நற்பண்புகள் இவற்றை அறிந்து கொள்வோம். அது உறவை வளர்த்து நல்லவைகளை பெற்றுத்தரும்.
மிகவும் கடைநிலையினராக கைவிடப்பட்ட மக்களின் உயர்வான நல்லவற்றை அங்கீகரித்து பெருமைப்படுத்துவதே கடவுளின் அரசில் நுழைவதற்கான முதன்மையான வழியாகும். எனவே நல்லவைகளை காண்போம், பயன் பெறுவோம். இறைவா, உடனிருப்பை உணர்ந்து கொள்ள எங்கள் அகக்கண்களை திறந்தருளும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த சுபவேளையிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒரு புது மாதத்தை ஆவணி மாதம் 1வது வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. இயேசுவின் திரு இருதயம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வீட்டையும் எங்கள் எல்லோரையும் நாங்கள் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்புக் கொடுத்து செல்விப்போம். இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இதுவரை எங்கள் குடும்பத்திற்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் எல்லோரின் குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்றைய நாளிலே உமது அன்பின் பிரசனத்தை எங்கள் மேல் பொழிந்தருளும். நாங்கள் உமக்கு எதிராக சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் செய்த குற்றங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்தரலும். இறைவா, இன்றைய நாளிலே எங்களையும் எங்கள் வீட்டையும் வீட்டில் உள்ள அனைவரையும் ஏனைய உயிரினங்களையும் எல்லா பொருள் பண்டங்களையும் எல்லோரும் செய்யவிருக்கும் பயணங்களையும் தொழில் துறைகளையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொண்டு யாருக்கும் எந்த ஆபத்தோ நோய்களோ வாதைகளோ வராமலும் பாவங்கள் தீமைகள் அணுகாமலும் பொருட்களுக்கு நஷ்டங்கள் வராமலும் காத்துக்கொள்ளும். உமது அக்கினி வேலியால் எங்கள் வீட்டையும் எங்கள் வீட்டின் எல்லைகளையும் சுற்றி வேலி அடைத்தரலும். உமது பரிசுத்த சேனைகள் இவ்விடத்தில் பாளையம் இறங்கி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாளில் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாகவும் ஒவ்வொரு நாளும் உமது அன்பில் நிறைந்து பரிசுத்தத்தில் வளரும் குடும்பமாகவும் மாற்றியறலும். எங்கள் குடும்பத்தின் தேவைகளை இன்று சந்தித்தரலும். எல்லா தடைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றியறலும். உமது அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் கண்கள் காணச் செய்தரலும். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் தேவனென்ற வாக்குறுதிக்கு ஏற்ப இன்று சகலவிதமான பயங்களில் இருந்தும் எங்களையும் எங்கள் வீட்டாரையும் காத்தரலும். சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொள்ளவும் மன அமைதியுடன் வாழவும் துணை புரிந்தரலும். எங்கள் குடும்பத்தின் தலைவராக நீரே இருந்து செபத்திலும் இறை வார்த்தையாலும் வழிநடத்தியலும். உமது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் இன்றைய நாளிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நிரப்பியறலும். நோயில் இருப்பவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், தனிமையில் அல்லலுறுவர்கள் அனைவருக்கும் இறைவன் பாதுகாப்பாக இருந்து எல்லோரையும் எல்லா விதத்திலும் காத்து வழிநடத்த வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவமர்களே, நன்றி, வணக்கம். நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். செல்வி நித்யானந்தன் அவர்களே, வேறொருவரையும் காணவில்லை. உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி கூறி தொடருங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை கிறிஸ்தவ நற்சிந்தனையோடு இணைந்திருந்தவராக டேவிட் அண்ணா அவர்கள் பிரான்சில் இருந்து, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பிரான்சில் இருந்து, பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் இங்கிலாந்தில் இருந்து இணைந்திருந்தார்கள். மும்மத பாடல்கள் பாடுபவர்கள் தேவாரங்களோடு இணைந்து கொள்வார்கள். தயவு செய்து காலை நேரத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். பிறகு ஆமாம், நீங்கள் இணைந்து கொள்ளுங்களுக்காக. வணக்கம் அக்கா. வணக்கம், வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. நான் ஒரு தேவாரம் தந்து விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்டீர் மெல்கி ஓதுவாதமை நன்னவி குய்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி அக்கா, நன்றி. நன்றி. மற்றும் இணைந்து கொள்பவர்கள் தயவு செய்து நான் ஒரு நேரத்தோட பாடல் இணைந்து நான் ஒரு பாடல் தருகிறேன் செல்வி. ஆமாம், வணக்கம் அக்கா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் கூறி, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, அணையாத தீபம் உன் திருஈரயம் ஏற்றிட வந்தேன் என் சிறுவாகலை, அணையாத தீபம் உன் திருஈரயம் ஏற்றிட வந்தேன் என் சிறுவாகலை, உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோவில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், இறையவனே இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், இறங்குகின்றேன் இறங்கிடுவாய், எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, ஏங்கும் வெளியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன், ஏங்கும் வெளியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன், இதையும் தாங்கும் இறையவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், இறங்குகின்றேன் இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், இறங்குகின்றேன் இறங்கிடுவாய், எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அக்கா. ஒரு யாராவது இணைந்திருந்தால் தேவரத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். யானுடைய தன் சிந்தனை சொல்ல இருக்கிறேன். ஓ, வணக்கம் அம்ஜி அக்கா. வணக்கம் அக்கா. இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளனி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும், தோப்பாளனி கலைவாணி மோகனவர்களுக்கும், அதிபர் நடா மோகனவர்களுக்கும், அனைத்து பாமவர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜெபந்து தியானடைது. இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இம்மாதம் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைய இறைவனை வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 17ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9059. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய நற்செய்தி ஒரு மனிதை நாம் எதை வைத்து மதிக்கின்றோம் அல்லது இழக்கின்றோம் என்பதை குறித்து சிந்திக்க வைக்கின்றது. ஒரு மனிதன் நிறைய பணம் பொருள் வைத்திருக்கின்றான் என்றால் அந்த நபரை மதிப்போம். நல்ல செயல்களை செய்தாலும் மதிப்போம். நல்ல குணங்கள் இருந்தாலும் மற்றவரை மதிப்போம்.
நான் எத்தனை கண்ணூட்டத்தோடு மற்றவர்களை மதிக்கின்றோம். விடுதலை நம் வீடேறி வந்து நமக்கு கிடைக்காது. விடுதலைக்காக நாம் தான் வீதி வீதியாக போராட வேண்டும். வெற்றி வாசல் ஏறி வந்து நம் கதவை தட்டாது. வெற்றிக்காக நாம் தான் வாசல் தாண்டி பல தடைகளை உடைத்து செல்ல வேண்டும். இப்படியாக குணத்தை மாற்றினால் மட்டுமே உள்மனத்திற்குள் மனித சமுதாயத்திற்குள்ளும் உயர்ந்து நிற்க முடியும். குணமாற்றம் இருந்தால் மட்டுமே அன்னை தெரேசா கையில் சாரி உமிழ்ந்த பின்பும் அது எனக்கு அல்ல, குழந்தைகளுக்கு ஏதாவது தாரும் என்று என கேட்க முன்வந்தது. தூய அகஸ்தீனார் தீய வழியிலிருந்து மனத்தை மாற்றிக்கொண்டதால் தான் ஆண்டவரே என் ஆன்மா உம்மை அடையும் வரை ஓய்வு கொள்ளாது என தாகம் கொள்ள முடிந்தது. தன் தாகத்தை மாற்றிக்கொண்டதால் தான் சிலுவையில் தொங்கிய கல்வனால் இறையாட்சியில் இடம் பிடிக்க முடிந்தது. குணம் மாறுவோம், தீமையிலிருந்து நன்மைக்கு, பகையிலிருந்து பாசத்துக்கும். அப்போது மனித தெய்வங்களாக உயர்ந்து நிற்போம், கடைப்பிடிப்போம். அருளை வேண்டி நாமும் செயல்படுவோமாக. ஒரு பாடல். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தீர். தற்பர நீரே எம்மை மீட்டீர். ஒற்றுடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழுறைவானீர். இத்தனை வழிகளில் உமதன்பை எண்பி தம்மை நீராட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினமுமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கை ஊட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவாள்கள் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே ஞானம் மிகுந்த இளமதில் நல்லொளி பாய்ச்சும் இறைவனே நீர். ஞானமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடுகள் வீடுகளுங்களுமே நலம்பல பொழிவீனரதுவா நற்குருணை வாழ் நாயகனே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்களே. நன்றி. நன்றி அக்கா, நன்றி. வணக்கம் தங்கை செல்வி அவர்களே. அதாவது பொது சிந்தனை இல்லையா? சொல்லலாம். அந்த தேவாரங்கள் அதாவது பொது சிந்தனை இருந்தால் சொல்லுங்கள். அதாவது கடந்த வாரங்களாக தம்பி பாலன் அவர்கள் இந்த உலகின் படைப்புகளை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஆகவே எமது சைவ சமயம் உலகத்தின் படைப்புகளை பற்றி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறு கணங்களாய் தேவர்கள் என்று சொல்லி ஆரம்பித்து அதற்கு முடிவையும் தருகின்றது. ஆனால் இந்த கிறிஸ்தவத்திலே கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார், அந்த உலகத்தை படைத்து அதற்கு பிறகு இந்த உலகத்திலே என்னென்னத்தை படிப்படியாக படைத்து கொண்டு வந்தார்,
நீரை படைத்து வானத்தை படைத்து அப்படி இப்படி என்று சொல்லி 6 நாளும் அந்த படைப்பை படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாங்கள் இந்த வேதாகமும் நமக்கு அறிய தருகின்றது. அதன் பிற்பாடு அந்த ஆதித்தாய் தகப்பன் செய்த பாவங்கள், அந்த சாத்தானின் ஏமாற்றத்தினாலே அந்த கனியை உண்டு கடவுள் விலக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை அவருடைய சொல்லை கேளாமல் அவருடைய சொல்லை மீறி அந்த கனியை உண்டதினால் அவர்கள் சாத்தானால் ஏமாற்றப்பட்டு அந்த ஆணும் பெண்ணும், அதாவது ஆதாமும் ஏவாளும், அந்த ஏன் கூட அந்த சாத்தான் நன்று அந்த வந்த அந்த பேயும் கூட, பாம்பு உருவத்தில் வந்த அந்த பேயும் கூட சவிக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்கவும் தம்பி வாசித்தார். இதன் பிற்பாடுதான் அந்த சாபங்கள் அதுகள் எல்லாத்தையும் கொடுக்கின்றார். என்னென்ன இந்த உலகத்திலே உங்களுக்கு என்னென்ன துன்பம் இருக்கு, அதாவது என்னுடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் நீங்கள் மீறி நடந்ததால, அதாவது கட்டளையை நியாய பிரமாணங்கள் அப்போது வரையில, ஆனால் இருந்தாலும் நான் சொன்ன சொல்லுக்கு நீங்கள் மதிப்பு கூடாமல் அதை மீறினபடியால். அண்ணா ஒரு நிமிடம், தயவு செய்து வானொலியில் இணைந்திருப்பவர்கள் மியூட் பண்ணிட்டு நில்லுங்கள், உங்களது சத்தங்கள் வருகிறது. நன்றி அண்ணா. ஓகே. ஆகவே அந்த நேரத்தில் அவர் அந்த தன்னுடைய நியாயம் அந்த கட்டளைகளை, அவர் கொடுத்த கட்டளைகளை அவர்கள் அனுசரியாமல் போனதுனால அவர் அந்த சாபங்களை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே அதனுடைய பிற்பகுதி தான் அந்த 2 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். ஆகவே இன்றைய காலையிலே அவர் வாசித்த அந்த பகுதியானது, அதாவது காயின் ஆவேல் என்று சொல்லி 2 சகோதரர்கள், அவர்களுக்குள்ளேயே அந்த முரண்பாடுகள் வருகின்றது. ஒருவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த அண்ணனான காயின் தன் தம்பியை சாக்கொள்ளுகின்றான். இதற்கு பின்பாடும் அவர்களுக்கு அந்த ஆதாம் ஏவாளுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. பிறந்து அவருடைய சந்ததி வந்தது. அதிலிருந்துதான் இந்த மனுக்குலம், இந்த மானிட குலம் உதித்தது என்று சொல்லி கிறிஸ்தவம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அதைத்தான் என்னென்று சொல்லி ஜனங்களுடைய சைவ சகோதர சகோதரர்களுக்கு சில நேரம் அந்த இரண்டால் சைவம் வேறொரு விளக்கத்தை கொடுக்கின்றது, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி. ஆனால் இங்கே கிறிஸ்தவம் கடவுளுடைய படைப்பு எப்படி இருந்தது, அவர் தான் தோன்றியாக இருந்தார், அவர் இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் அவரால் உண்டாக்கப்பட்டன அப்படி என்று சொல்லி அந்த விளக்கத்தை தந்து, இன்றைக்கு தம்பி காலையிலே தந்த அந்த வார்த்தையானது சகோதரர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் எப்படி அந்த கொலையில் முடிந்தது அப்படி என்று சொல்லி இதுவரைக்கும் அந்த விளக்கத்தை தந்திருக்கின்றார். இனி வரும் காலங்களில் அந்த மிகுதி விளக்கங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார். இதை கூர்ந்து கவனித்து இந்த மனுக்குலம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி இதை தட்டி கழித்து விடாமல் அதை கேட்டு அதை புரிந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்பு பாமுக சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அந்த பொது சிந்தனையில் நீங்கள் இப்ப சொல்லியிருந்தீங்கள், அதை நீங்கள் சொல்லதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் சைவ சமய முறைப்படி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவ முறைப்படி ஒரு கருத்தில் நீங்கள் கர்த்தர் தான் ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று சொல்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அவர்கள் தங்களோட சமயத்தில் ஆதாம் ஏவாளை முதல் படைத்தார் என்றால், சைவ சமயத்திலும் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்றுதான் நாங்கள் படிச்சு கொண்டு வந்தோம். ஆனா நீங்கள் புல்லாய் பூண்டாய் என்று சொன்னீர்கள். ஆமாம் ஆமா சரி. ஆனால் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்றுதான் அந்த பாட்டு இருக்கலாம். ஆமாம், அப்படித்தான் நாங்கள் படிக்கும் பொழுது படித்தோம். அதுதான் அவரும் சொல்லும் பொழுது நானும் அதை சிந்திச்சேன். அப்ப கர்த்தர் தான் ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று நீங்க சொல்றீர்கள். எங்கள சமயத்தில் இது இப்ப பொதுவானதுதான். யார் படைத்தாலும் நாங்கள் படைத்து விட்ட நாங்கள் சரியா நடந்து கொள்ளணும் என்பதுதான் முக்கிய காரணம் ஒழிய, யார் படைத்தாலும் அது இறைவனாலே படைக்கப்பட்ட என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா சமயத்திலும் பொதுவானது எல்லாமே இறைவனாலே படைக்கப்பட்டது என்றுதான் நாங்கள் ஆரம்பத்தில் நினைக்கிறோம். ஆனால் படைத்த நாங்கள் சரியாக நடக்கிறோம் என்பதா, அதைத்தான் முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக படைக்கப்பட்ட நாங்கள் தவறான வழியில் நாங்கள் தவறுகளை செய்கிறோம். இப்ப அவர் சொன்ன பாலனண்ணா சொன்ன கருத்தில் அந்த இருவரும் இதுபோது அது போலத்தானே 2 சகோதரர்கள். இப்ப எங்கட சமயத்திலும் சரி உங்களோட சமயத்திலும் சரி இஸ்லாமியர் இருவர் இருந்தால் கூட எந்த இதிலும் 100% அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா? நிச்சயமா எதிர்கருத்துகள், ஆமாம், சிந்தனை வரும் பொழுது அதை சொல்வோம் இருந்தேன். தேவாரமும்
இருந்தபடியாத்தான் நான் அதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். இதில் அவரது கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் இந்த ஒரு ஒரு சமய இதுகளின் வரும் பொழுது எல்லா இடமும் முரண்பாடத்தான் வர்றதாக வருகிறது. இல்ல இதுல முரண்பாடு, அதாவது முரண்பாடு அல்ல, இதுல முரண்பாடு இல்ல, அவர்கள் இருவருக்கும் இடையே அப்படி என்றபடியா தானே அவர்கள் ஒன்றுமே இல்லாம இருந்தது அந்த முரண்பாடு. ஆனா இதுல இப்ப இந்த கருத்துக்களுக்கு இந்த படைப்பு, உலக படைப்புகளை பற்றி முரண்பாடு இப்ப கிறிஸ்தவ மதம் வேதாகமும் என்ன சொல்லுது படைப்பை பற்றி, சைவம் என்ன சொல்லுது படைப்பை பற்றி, அங்காலே இஸ்லாமிய மதம், யூத மதம், அநேகமாக இந்த யூத மதமும் இஸ்லாமிய மதமும் கிறிஸ்தவ மதமும் ஒரே பேசிக், ஒரே அடிப்படையாக அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இப்ப இந்த முதலாவது வேதாகமத்திலே 5 பகுதி புத்தகத்தை தோரா என்று சொல்லி யூத மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தங்களுடைய மூதாதையர் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆபிரகாம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய யூத மதத்திலே, எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுகிறோம் ஆபிரகாம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் இப்ராஹிம், மோசையை மூசா என்றார்கள், இப்ராஹிம் என்று சொல்லி சொல்லலாகவே அந்த வழித்தோன்றல் முழுக்க முழுக்க இஸ்லாம் அந்த யூத மதத்தோட சம்பந்தப்பட்டதுதான், கிறிஸ்தவ மதத்தோட சம்பந்தப்பட்டதுதான், அங்கே ஒன்றும் இல்லை. ஆகவே அங்க அவர்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு அதுகள் வராது. ஆனால் எங்களுடைய சைவ சமயத்துல தான் நான் அந்த வித்தியாசத்தை எடுத்து கூறியிருந்தேன். அதாவது புல்லாய் பூடாய் நீங்க சொன்ன மாதிரி அது என்னண்டா, நாங்கள் படிக்கிற காலத்திலே அந்த தேவாரங்கள் அதுகள் படிக்கல அந்த பாடின அதுகளை வச்சுதான் நான் சொன்னது. அந்த இரண்டாவது அந்த தம்பி ஒரு அவர் அந்த தேவாரம் பாடுவார் காலையில. அப்ப என்னைக்குள்ள அந்த இதை அந்த கல்லன்று சொல்லி சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படிதான் எனக்கு அந்த இதை நான் அது மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படி என்றுதான் அது எடுத்து பாக்குறேன். இந்த இன்டர்நெட்ல அது அடிச்சா வரும் தானே, நான் இதை எடுத்து பாக்குறேன். அந்த என்ன அந்த முதல் தொடக்கம் என்னன்னு சொல்லி நான் பாக்குறேன். நன்றி, வணக்கம் சகோதரி தங்கை. நன்றி அண்ணா, மிக மிக சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. ஓகே. ஏனென்றால் இதுல முக்கியமான கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், இதை பற்றி நீங்கள் கதைக்க வேணும் என்று சொல்லி இருந்ததை இறைவன் எப்படி அதை தந்திருக்கிறார் என்றதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்ப நீங்கள் சொன்னீங்கள் நான் மனதில் நினைச்சேன் என்று சொல்லி, அந்த நினைவை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் அடிக்கடி சொல்லும் வார்த்தை திஸ் இஸ் பர்சுவேட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஒரு பரிசுத்த கடவுளின் ஆவியானவருடைய தூண்டுதல் செயல்பாடுதான் இந்த இருவருக்கும் இடையில உள்ள இந்த பரிணாம வளர்ச்சி. அதாவது பரிணாம வளர்ச்சி என்று சொல்லி சொன்னால் இந்த கருத்தொற்றுமித்த அந்த சிந்தனை. ஓகே ஓகே, நன்றி, வணக்கம், தொடருங்க. நன்றி அண்ணா, நன்றி. ஆனா பாலனுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தம்பியும் தொடர்ந்து அந்த இதை அதிகமாக வாசிச்சால் அதிகமாக விளங்கிக் கொள்ள முடியாது. கொஞ்சம் சிறு சிறு பகுதியாக வாசிச்சு அந்த அதை என்ன பொருத்தமாக, அதாவது இன்றைய நாளிலே அந்த வாசிச்சு கொண்டிருக்கிறது இந்த காலத்துக்கு பொருத்தமானதுதான். ஆகவே தொடர்ச்சியாக அந்த இதுகளை வாசித்து கொண்டு போகணும், காலத்துக்கேற்ற இதுகளை எடுத்து வாசிக்க வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் முக்கியமான வேண்டுகோள், இப்ப கணக்க வாசிச்சால் மக்களுக்கு புரிகிறது கஷ்டமா இருக்கும். மற்றவர்களும் புரிந்து சிறிது சொன்னால் அதுக்குரிய வார்த்தையையும் வாசிச்சு அதுக்குரிய விளக்கங்களையும் சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விட வருகின்றேன். தங்கையே மீண்டுமாக இணையும் வரை நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி நன்றி அண்ணா. பன்னிசையோடு நகுலவதி அவர்கள் இணைஞ்சி இருக்கிறார். சத்தம் வராட்டி சொல்லுங்கள், யாராவது கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய சத்தம் வரவில்லை, ஆனால் உங்களுடைய சத்தம் பாருங்க பாருங்க.